இது என்னன்னு சொன்னா each and every masjid has its own identity, logo, has its own Play Store instance. எல்லா பள்ளிவாசலுக்கும் அவங்களுடைய பேர்ல என்ன செய்வோம்னு சொன்னா Play Storeல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ரெஜிஸ்டருடைய ஆப்ஷன் என்னன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் மஸ்ஜித்ல உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆல் முஸ்லீம் ஹவுசஸ். அங்க உள்ள மக்கள் வந்து என்ன செஞ்சீங்கன்னா சொன்னா இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஒரு மஸ்ஜிதோட அவங்களுடைய ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாகும், ஒரு ரேப் அதிகமாகும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஃபார்ம் ஃபுல்லாகவே அந்த பர்டிகுலர் மஸ்ஜிதுக்கு போயிடும். அதை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய நீட்ஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும். அவங்களுடைய டெமோகிராஃபிக்ஸ் என்ன, அவர் என்ன செய்கிறாரு, அவர் சிரமத்தில் இருக்கிறாரா, இல்லை வேறு அவருக்கு என்ன தேவை இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து கேப்சர் பண்ணுறது தான் அந்த ஃபார்முடைய பர்பஸ். எதுக்குன்னா அந்தந்த பள்ளியில் வந்து நிறைய உலமாக்கள் பயான் செய்கிறாங்க. ஸோ அந்த ஒரு குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு. ஓகே. இப்போ நிறைய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜும்மாவோட பயான் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. அதனால் வந்து இப்போ அவங்க ஜும்மாவோட பயான் மஸ்ஜிதில் பேசுனாங்கன்னு சொன்னால் வீட்டில் இருந்தே அவங்க கேட்டுக்கலாம். இப்போ இது என்னென்னா மஸ்ஜிதோட நிர்வாகம் இருக்கிறாங்க, தலைவரோ செயலாளரோ. பர்டிகுலர் மஸ்ஜிதில் வந்து வேலை தேடக்கூடிய பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து எங்களுக்கும் வரும், மஸ்ஜிதோட நிர்வாகத்துக்கும் போகும். பள்ளிவாசல் சேர்ந்த அந்த பகுதியும் இப்போ வாலிபர்கள் எல்லாருமே பள்ளியோட வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஒரு டெக் எனபிள் மஹல்லான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் கான்செப்ட். இந்த ஆப்பை வந்து ஒரு மஹல்லா வந்து அவங்க அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க பேமெண்ட் உங்களுக்கு தர வேண்டியது இல்லை ஜி, இப்போல்லாம் பேமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாகவே பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். இப்போதைக்கு ஒரு 100 மஸ்ஜிதுக்கு வந்து நம்ம அதை கொடுத்துடலாம், ஃப்ரீயாகவே வந்து டெப்ளாய் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ரமலானுக்குள்ளே. அதுக்கான மாஷால ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அதுலேயுமே நிறைய இந்த மாதிரி பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்தியாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டில்? அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம். மீம் டிவி யூடியூப் சேனல்களை இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஒரு ஆப்பினுடைய அறிமுகம். அதாவது மஸ்ஜித் ஆப் அப்படிங்கிற பெயரில் டெக் சர்ஃப் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய தலைவர் முகமது மொய்தீன் அவர்கள் ஒரு ஆப் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த ஆப் எதற்காக அப்படின்னா பள்ளிவாசல்களுக்கு, அந்த முஹல்லாக்களுக்கு அவர்களுக்கு பயனுள்ள வகையில் பிரத்யேகமாக இந்த ஆப்பை வந்து உருவாக்கியிருக்கிறதாக சொல்கிறாரு. இந்த ஆப்பு பற்றிய முழுமையான விவரங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். ஓகே. இந்த ஆப்பு பற்றிய ஒரு அடிப்படையான பேசிக்கான விஷயங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல்ல வந்து மாஷா அல்லாஹ் இது மஸ்ஜித் ஆப்புன்னு சொன்னீங்க. இது அஃப்கோர்ஸ் மஸ்ஜித் ஆப்புன்னு ஏன் பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முஸ்லீமோட கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் தே ஆர் பீயிங் மேனேஜ் பை மஸ்ஜித்ஸ். மஸ்ஜிதோட நிர்வாகம் தான் அவங்கள மேனேஜ் பண்ணுறாங்க. அதனால் மஸ்ஜித் ஆப்புன்னு சொல்கிறோம். இது பேசிக்கலி வந்து ஒரு சொசைட்டி மேனேஜ்மெண்ட் ஆப். இதோட டேக்லைனே வந்து சொசைட்டி மேனேஜ்மெண்ட் மேட் ஈஸி அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கிறோம். இதை வச்சு ஒரு மஸ்ஜித் அவங்களுடைய மஸ்ஜிதுடைய வித்தின் மஸ்ஜித் விசினிட்டி என்னென்ன ஆளுங்க இருக்கிறாங்களோ அவங்கள வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும், அவங்களோட நிலைகளை தெரிஞ்சுக்க முடியும், அக்கார்டிங் டு விச் அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இதுதான் இந்த மஸ்ஜிதுடைய ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா இது சொசைட்டி மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன். ஓகே. இப்போ இந்த ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதில் என்னென்ன சந்தேகங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். இந்த ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம்? சரி, ஓகே. இப்போ மஸ்ஜிதி ஹமீதியா அப்படிங்கிற ஒரு ஆப் தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ மஸ்ஜிதி ஹமீதியா அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட பள்ளிவாசலுடைய ஆப்பு. ஆமாங்களா? இப்போ இதில் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது. ரிஜிஸ்டர் அப்படின்னா என்ன, யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண முடியும்? இதில் இந்த ரிஜிஸ்டர் பற்றி பேசுறதுக்கு முன்னால் இந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்லி ஒயிட் லேபிள். இது என்னன்னு சொன்னால் ஈச் அண்ட் எவ்ரி மஸ்ஜித் has its own identity, logo, has its own Play Store instance. எல்லா பள்ளிவாசலுக்கும் அவங்களுடைய பேரில் என்ன செய்வோம்னு சொன்னால் Play Storeல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. காமனாக இவங்க வேறு நேமில் யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த பள்ளிக்காரங்க அந்த பள்ளியோட நேம்லேயே வந்து Play Storeல இருக்கும். அதனால தான் உங்களுக்கு மஸ்ஜித் ஹமீதியா அப்படின்னு சொல்லி காட்டுது. Play Storeலையுமே மஸ்ஜித் ஹமீதியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இது ஆக்சுவலி சைதாப்பேட்டில் உள்ள ஒரு மஸ்ஜித். ஸோ இதில் ரெஜிஸ்டர் அப்படின்றது நீங்கள் கேட்குறதுனால அந்த ரெஜிஸ்டருடைய ஆப்ஷன் என்னன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் மஸ்ஜித்தில் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆல் முஸ்லீம் ஹவுசஸ். அங்கே உள்ள மக்கள் வந்து என்ன செஞ்சீங்கன்னா சொன்னால் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இதில் குறிப்பாக அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் எலிஜிபிள் டு கிவ் ஜக்காத் கெட் ஜக்காத்துன்னு இருக்கும். ஒருத்தர் சிரமப்படுற மக்கள் மெஹலாக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறதை கொண்டு
ஒரு ஒரு என்ஹான்ஸ் கம்யூனிகேஷன், ஒரு மஸ்ஜிதோட அவங்களுடைய ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாகும், ஒரு ரேப்போ அதிகமாகும். பள்ளியோட நிர்வாகிகளுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் பள்ளியோட நிர்வாகத்துக்கு போகுது. அவங்க யாருக்கு ஆக்சஸ் கொடுக்க சொல்கிறாங்களோ, தலைவருக்கோ இல்லை செயலாளருக்கோ இல்லை யாரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அவங்களுக்கோ கொடுத்துட்டோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஃபார்ம் ஃபுல்லாகவே அந்த பர்டிகுலர் மஸ்ஜிதுக்கு போயிடும். அதை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய நீட்ஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும். அவங்களுடைய டெமோகிராஃபிக்ஸ் என்ன, அவர் என்ன செய்கிறாரு, அவர் சிரமத்தில் இருக்கிறாரா, இல்லை வேறு அவருக்கு என்ன தேவை இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபார்முடைய பர்பஸ். ஓகே. இப்போ இதில் வந்து வேறு மொஹல்லாவை சேர்ந்தவங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? வேற ஒரு மொஹல்லாவை சேர்ந்தவங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். ரெஜிஸ்டர் வந்து ஆனால் கம்ப்ளீட் கண்ட்ரோல், அட்மின் கண்ட்ரோல் வந்து மஸ்ஜிதில் நிர்வாக தலைவரோ இல்லை யாரை கொடுக்க சொல்ல அவங்கள்ட்ட இருக்கிறதுனால மற்ற மஸ்ஜித்காரங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்படி தேவைன்னா அவங்களோட பள்ளியோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது இதில் மற்ற விஷயங்களுக்கு ப்ரேயர் டைம், எபவுட் அப்படின்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பயானும் கேட்டுக்கலாம். அஃப்கோர்ஸ் கேட்டுக்கலாம். இந்த பயான் வந்து பொதுவாக எதுக்குன்னா அந்தந்த பள்ளியில் வந்து நிறைய உலமாக்கள் பயான் செய்கிறாங்க. ஸோ அந்த ஒரு குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு. ஓகே. இப்போ நிறைய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜும்மாவோட பயான் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. அதனால் வந்து இப்போ அவங்க ஜும்மாவோட பயான் மஸ்ஜிதில் பேசுனாங்கன்னு சொன்னால் வீட்டில் இருந்தே அவங்க கேட்டுக்கலாம். இதில் லைவ் ஸ்ட்ரீம் ஒரு ஆப்ஷன் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷனே போயிடும் அவங்களுக்கு. எஸ் அஃப்கோர்ஸ். இதில் வந்து பைதவே வந்து நாங்கள் ஒரு 63 மாடியூல்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ இது பீட்டா வெர்ஷன் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணல. ஸ்லோலி பட் ஸ்டெடிலி ஒவ்வொரு வருஷனாக வந்து இன்ஷால்லா நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஒர்க் ஹலால் அப்படிங்கிறது என்ன? ஒர்க் ஹலால் அப்படின்றது வந்து இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முஸ்லீம் வாலிபர்களாக இருக்கட்டும், பொதுவான வாலிபர்கள் வந்து நிறைய வந்து வேரியஸ் பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எங்கேயாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணால் வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு மாங்ஸ்டர் இருக்குது, நௌக்ரி இருக்குது. இப்போ இது என்னென்னா மஸ்ஜிதோட நிர்வாகம் இருக்கிறாங்க, தலைவரோ செயலாளரோ, அந்த பர்டிகுலர் மஸ்ஜிதில் வந்து வேலை தேடக்கூடிய பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து வேறு பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பதிலாக அதுலேயும் பண்ணிக்கலாம், இதுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து எங்களுக்கும் வரும், மஸ்ஜிதோட நிர்வாகத்துக்கும் போகும். இதில் வந்து இப்போது மஷாலில் ஒரு சில கன்சல்டன்சியோட நம்மளுக்கு டைப் இருக்குது. அதில் வந்து காம்பஸ் கிளாக் கன்சல்டன்சி இதெல்லாம் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க கூட வந்து இந்த ரெஸ்யூம் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இது ஆன் ரெக்வஸ்ட்டில் தான் மஸ்ஜித் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்கன்னா. இல்லை பள்ளியோட நிர்வாகத்தையும் தெரிய வரும், இப்போ ஒரு பையன் படிச்சுட்டு நம்ம மேலாலே வேலை இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த முயற்சியில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு அவர் கிடச்சிருச்சு, இப்போ எங்கேயாச்சும் வேலையில் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த பையன்ட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ரேதர் வந்து மஸ்ஜித் நிர்வாகம் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, அவருக்கு இன்ஷால்லா சேலரி கிடைக்குது, அதில் இருந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து மஸ்ஜித்க்கு அவர் டொனேட் பண்ண விரும்பலாம். இது கான்செப்ட் என்ன, பள்ளிவாசல் சேர்ந்த அந்த பகுதியும் இப்போ வாலிபர்கள் எல்லாருமே பள்ளியோட வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஒரு டெக் எனபிள்டு மஹல்லான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் கான்செப்ட். ஓகே. இப்போ இதில் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணும்போது கிப்லா கம்பேர்ஸ்லாம் இருக்குது. நிறைய நேரங்கள் நமக்கு எது மேற்கு திசைன்னு தெரியாமல் ஆமாம் கன்ஃபியூஸ் ஆகும். அது இருக்குது. மஸ்ஜித் லொக்கேட்டர் அப்படிங்கிறது அது என்னது? மஸ்ஜித் லொக்கேட்டர் அதே தான். இப்போ நீங்கள் வெளியூருக்கு போயிட்டீங்க, நிறைய ஆப் இருக்குது அந்த மாதிரி மஸ்ஜித் லொக்கேஷன் சொல்லிட்டு. ஸோ அது ஒரு கூகுள் கூட நீங்கள் இது பண்ணி. ஆமாம், கூகுள் மேப் வந்து அதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதனால் இப்போ வேறு வெளியூருக்கு போனீங்கனாலும் பக்கத்தில் உங்களுக்கு மஸ்ஜித் பள்ளிவாசல் வேணும்னு சொன்னால் இந்த ஆப்குள்ளே இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஓகே. நீங்கள் பல ஆப் நிறைய டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மஸ்ஜிதே இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே. இப்போ தீன் கியூர் அப்படின்றது மருத்துவம். தீன் கியூர்ன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மாஷா அல்லாஹ் திப்பு நபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிதாப் இருக்குது. நபி அவங்க வந்து நிறைய மருத்துவம்லாம் செஞ்சு அதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. வெள்ளரிக்காயில் என்ன பெனிஃபிட் இருக்குது, சுரைக்காயில் என்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த மாதிரியான ஹதீஸ்ன்னு தனியாக இருக்குது. அந்த ஹதீஸை வந்து இதில் போஸ்ட் பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நாங்கள் தான் பண்ணுவோம், அட்மின். இதுக்கு வந்து இன்ஷால்லா டெய்லியாக இந்த வந்து ஹதீஸ் வந்துடும். இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு ரெமிடி வேணும், ஏதாச்சும் டிசீஸில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த மாஷால்லா ஆப்பில் பார்த்துக்கலாம். நபி வழி மருத்துவம்னு வச்சுக்கலாம். இன் ஷார்ட் வந்து சொல்லணும்னா நபி வழி. ஓகே. ஆஸ்க் இமாம் அப்படிங்கிறது, ஆஸ்க் இமாம் வந்து அது இப்போது ஆக்சுவலி அப்கமிங் ஃபீச்சர் தான். நிறைய மஸ்லா இன்னைக்கு வந்து நம்ம பொதுவாக வந்து அதாவது நமக்கு ஒரு சந்தேகம்னா அந்த இமாம்கிட்ட கேட்டுக்கலாம். இமாம்கிட்ட வந்து அந்த அக்சஸ் இருக்கும். ஓகே. அது மாதிரி கேலரி அவங்களுடைய ஃபோட்டோஸ் அவங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. இஸ்லாமிக் ஈவெண்ட்ஸு, ரம்லான், இஸ்லாமிக் ஈவெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ஆப்போட இன்னொரு பர்பஸ் என்னென்னா நிறைய மஸ்ஜித் வந்து எனக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக கிடையாது. இப்போ மஸ்ஜிதை அவங்க வந்து மஸ்ஜிதுடைய வந்து தினசரி நிர்வாகத்துக்கே வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி தான் ஆகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் நம்ம எனேபிள் பண்ணுறதை கொண்டு இப்போ இந்த ஈவெண்ட்டை வந்து இப்போ ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ படிக்கிற பசங்களுக்கே நம்ம ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, நிர்வாகம் அனுமதி கொடுத்தா
ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் எதர் வந்து அவங்களுக்கு ஒரு பேசிக் HTML CSS உடைய ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், ஆர் வந்து வேறு ஏதாச்சும் கிராஃபிக் டிசைனிங் கொடுக்கணும், நம்ம ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி இந்த ஈவெண்ட்டில் கொண்டு வந்துடலாம். நாம் இதில் வந்து பசங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து ஒரு சின்ன ஃபீஸ் அதில் வாங்கிட்டோம் சொன்னால் அதோடைய பெனிஃபிட்ஸும் மஸ்ஜிதோட நிர்வாகத்துக்கு போகும். அதே மாதிரி அவங்க குரான் கிளாஸ் நடக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் விஷயம் நடக்குது, ஜும்மா, இதெல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜில் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஃபீச்சர் இருக்கும். சரி, ஓகே. இது எதுக்குன்னு சொன்னால், இப்போ தினசரி போர்டில் எழுதி போடுறாங்க இல்லையா, அதை வந்து இதிலே நோட்டிஃபை பண்ணிக்கலாம். இன்றைக்கி மஸ்ஜிதில் இந்த ப்ரோக்ராம் இருக்குது, இல்லை ஏதாச்சும் அவங்க அறிவிப்பு செய்ய விரும்புகிறாங்கன்னு சொன்னால் இந்த நோட்டிஃபிகேஷனை மஸ்ஜித்க்கு அட்மின் கொடுத்துருவாங்க தனியாக. அவங்க அட்மினில் போடக்கூடிய மெசேஜ் வந்து இங்கே நோட்டிஃபை எல்லா யூசருக்கும் நோட்டிஃபை ஆகிடும். ஓகே. இப்போ வந்து ரமலான் அப்படிங்கிறது இந்த இஃப்தார், ரமலான் நார்மலாக உள்ளது தான். என்ன இஃப்தார் டைமிங் இருக்குது. ரேடியோங்கிறது, ரேடியோன்றது வந்து அப்கமிங் ஃபீச்சர் தான். அதில் வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணலாம். ஒரு வெறுமனை வந்து பயானு, இல்லை வந்து ஏதாச்சும் ஆலிம்கள், இப்போ உள்ள ரினவுண்டான ஸ்காலர்ஸை கூப்பிட்டு வந்து அவங்க கூட வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பிரைன் ஸ்டார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபீச்சர் வந்து இன்ஷால்லா. ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிறது, ஸ்டிக்கர்ஸ்ன்ற நிறைய இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு யூசர் என்கேஜ்மெண்ட்டுக்காக வச்சது. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இடத்துலேருந்து போய் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து சலாம் சொல்கிறோம், இல்லை வந்து தையிப்னு சொல்லிட்டு தம்ஸ்அப் போடுறாங்க. இதுக்கெல்லாம் வேறு இடத்துல போய் ஸ்டிக்கரை ஷேர் பண்ணாமல் ஒரு ஒன் ஸ்டாப்பாக இதிலேருந்தே அவங்க ஸ்டிக்கரை ஷேர் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டிக்கரை ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. பொதுவாக போடுறாங்களே ஜி, இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் போட்டால் பதில் போடுறாங்க, வலைக்கும் சலாம் சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் தானே ஷேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஆடியோ பயான்கிறது நம்ம ஆடியோ பயான் அதே தான். இப்போ நிறைய தினசரி மஸ்ஜித்லலாம் ஃபஜருக்கு முன்னாடி பயான் செய்கிறாங்க, அதை வந்து ஸ்டோர் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து அதில் அவங்க பயான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அரபிக் ஏஐ அப்படிங்கிறது, அரபிக் ஏஐ வந்து அப்கமிங் ஃபீச்சர் தான். இப்போ இதில் வந்து ஒரு குழந்தை ஓதுச்சு அப்படின்னு சொன்னால் அதோட ப்ரனன்சியேஷனை வந்து அந்த ஏஐ வந்து சரி செய்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சில கோயிங் ஃபார்வர்ட் அது வரும். ஓகே. இப்போ லிட்டில் முஸ்லீம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க. மாஷாஅல்லாஹ். லிட்டில் முஸ்லீம் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பசங்க வந்து ஃபோனோட தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஒரு 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 சேக் ஆஃப் ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு சின்ன குழந்தை வீடியோ பார்த்தாலுமே ஒரு பேரண்டல் கைடன்ஸ் தேவைப்படுது. இல்லைன்னு சொன்னால் வேறு எதுலையாச்சும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட வாய்ப்பு இருக்குது. அன்அப்ராப்ரியேட் கண்டென்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுலேயே வந்து இன்றைக்கி நிறைய வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க பசங்க தேவையில்லாத விஷயத்துக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து மஸ்ஜித்லேயே ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக அதில் கண்டென்ட் போட்டு, உதாரணத்துக்கு அதில் நாங்கள் முஸ்லீம் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட போய் நீங்களே கேளுங்க, உனக்கு பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்னு சொன்னால் யாரையாவது சொல்லுவாங்க, எதையாவது சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதில் முஸ்லீம் ஹீரோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நிறைய இன்வென்ஷன் வந்து நம்ம மாஷாஅல்லாஹ் முஸ்லீம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தெரியாது, நம்மளுக்குமே தெரியாது வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இதில் லிஸ்ட் பண்ணுவோம் நாங்கள். லிஸ்ட் பண்ணி தான் டெக்ஸ்ட்டாக இருக்கும், அவங்க படமும் இருக்கும், அவங்க என்ன இன்வென்ட் பண்ணாங்கன்னு இருக்கும். அதில் வந்து ஒரு மாதிரி இன்ட்ராக்டிவாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்ட்ராக்ஷனோட அந்த மாதிரி இருக்கும். இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே பீட்டா வெர்ஷன் தான் ஜி. ஓகே. இப்போ இன்ஷால்லா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணுவோம் நாங்கள் இன்ஷால்லா. ஓகே. சலாம் சிஸ்டர்ஸ் அப்படின்னு, சலாம் சிஸ்டர் வந்து பெண்களுக்கான வந்து எக்ஸ்க்ளூசிவாக அதில் கண்டென்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொழுகக்கூடிய முறை, அதே மாதிரி இப்போ வந்து வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு பெண்கள் வீட்டில் இருந்தே பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இதெல்லாம் வந்து நிறைய இடத்துலேருந்து கம்பைல் பண்ணி அதை வந்து சரியான விஷயங்களை மட்டும் அதில் நாங்கள் லிஸ்ட் பண்ணுவோம். ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப், ஒரு பெண் வந்து என்ன செய்யலாம், அதே மாதிரி இன்னும் அதில் பிளான்ஸ் இருக்குது நிறைய. வந்து பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் வந்து அதில் வைக்கலாம், அதில் அவங்க மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து ஓகே, இது பார்க்குறவங்க வந்து இந்த இப்போ ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த ஆப்பை பற்றி கிராஸ் செக் பண்ணணுன்னா என்ன எப்படி அவங்க வர முடியும்? எப்படி அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணாங்கன்னா வந்துடுங்களா? ஆமாம் ஜி. இப்போ நீங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கீங்க. இப்போ ஜஸ்ட் இப்போ உங்களுடைய மாடலை பார்க்கணும் அப்படின்னா அவங்க மஸ்ஜித் ஹமீதியான்னு தாராளமாக இதில் ரெஜிஸ்டர். இது வந்து இப்போ எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் ராஜி, இதில் வந்து ஓப்பன் டு யூஸ் தான், யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் மட்டும் பண்ண முடியாது. அந்த மெஹலாக்காரங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த மொஹலாக்காரங்க உங்கள்கிட்ட வந்து அவங்க இது பண்ணியிருக்கணும். ஆமாம், அந்த மஸ்ஜித்காரங்க பேசி தான் நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். நம்ம டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் மெஹலாக்காரங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து ஒரு மெஹலா வந்து அவங்க அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க பேமெண்ட் உங்களுக்கு தர வேண்டியது இருக்கும்? இல்லை ஜி, இப்போலாம் பேமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாகவே பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். இப்போ இதுக்கு பெரிய ஒரு காஸ்ட் ஆகுமே, அது எப்படி நீங்கள்? கண்டிப்பாக ஜி. இப்போ இதில் குறிப்பாக வந்து நாங்கள் இது ஒயிட் லேபிளாக கொண்டு போகிறோம். இது காமனாக ஒரு அப்ளிகேஷனாக நம்ம கொண்டு போகல, ஒரே நேமில் வச்சு நிறைய அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ இது ஒயிட் லேபிள்னால் என்னென்னா, இப்போ அவங்களுக்குனே வந்து தனியாக டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வந்து வெளியில் போகாதுன்னு வச்சுக்கோங்க.
அந்த மாதிரி எல்லா மஸ்ஜிதுக்கும் தனித்தனி டேட்டாபேஸ் பிளான் பண்ணி அவங்களுக்கு தனி ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க நேமில். இப்போ அந்த ஆப் வேணும்னு சொன்னால் எங்கள் வெப்சைட் இருக்குது, இப்போ நம்ம டெக்ஸாப்போட வெப்சைட் இருக்குது. இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக வந்து connectmasjids.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் போட்டிருக்கோம். அதில் ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் எந்த பள்ளிக்கு தேவை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இன்ஷால்லா அவங்க கூட காண்டாக்ட் பண்ணி நம்ம தேவையான டீட்டெயில் அவங்க இமேஜஸ் கொஞ்சம் தேவைப்படும், அதை வச்சு அவங்க பேரில் நாங்கள் டெப்ளாய் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ்க்குள்ளே இன்ஷால்லா அது ப்ளே ஸ்டோரில் வந்துடும். ஓகே, ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி இன்ஷால்லா அவங்க வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ அதான் இப்போ நீங்கள் வந்து இதை எப்படி நீங்கள் ஒரு செலவு பண்ணி தான் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க? கண்டிப்பாக ஜி. இப்போ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 11 பேர் இருக்கிறோம். இன்னோஸ்லேயே வந்து ஒரு 11 டெவலப்பர்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் தான் எல்லாருமே. இப்போதைக்கு ஒரு 100 மஸ்ஜிதுக்கு வந்து நம்ம அதை கொடுத்துடலாம், ஃப்ரீயாகவே வந்து டெப்ளாய் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ரமலானுக்குள்ளே. அதுக்கான மாஷால ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அதனால் ஒரு 100 மஸ்ஜிதில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ரையலாக கொடுக்குற மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு சின்ன கமர்ஷியல் வரும் அப்படின்ற பட்சத்தில் எந்த பள்ளியும் நிர்பந்தம் பண்ண போகிறதில்ல. எண்ட் ஆஃப் த டே வந்து மாஷால மக்கள் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒருவேளை அவங்களால தர முடியும் அந்த சின்ன கமர்ஷியல் அப்படின்னு சொன்னால் அவங்க தரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு ஸ்பான்சரை ஐடென்டிஃபை பண்ணி இன்ஷால்லா அதை நாங்கள் பூர்த்தி செஞ்சுக்கொள்வோம். மற்றபடி மஸ்ஜிதுக்கு வந்து கொடுக்கறது தான் கம்ப்ளீட்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறோம். ஓகே. இப்போ இதை எவ்வளோ மஸ்ஜித்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு 18லேருந்து 20 மஸ்ஜித் கிட்ட அல்லாவோட கிருபையில மாஷால்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இந்த மாதிரி ஆப்னு வரும்போது இதற்கு முன்பும் சில ஆப்கள் இதே மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பெயர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்களுமே இதே மாதிரி வந்து ஒரு மொஹல்லா பேஸில் மொஹல்லாவில் படித்த இளைஞர்கள், வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க, இவங்கள வந்து அந்த ஆப்பில் வந்து கணக்கெடுத்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். அந்த ஆப்புக்கும் இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த ஆப்புக்கும் என்ன வித்தியாசம்? மாஷா நல்ல கேள்விஜி. ஃபஸ்ட்டே நான் தான் மென்ஷன் பண்ணது ஒயிட் லேபிள் சொல்லிட்டு அந்த இருக்குது, நிறைய மாஷால அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ காமனாக வெளிநாட்டிலேருந்து முஸ்லீம் ப்ரோன்னு ஒரு ஆப் இருக்கக்கூட செய்யுது. ஓகே. இதெல்லாம் வந்து அவங்க பேரில் இருக்கும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் சொல்கிற ஒரு சில அப்ளிகேஷன்லாம் வந்து அது யூசர் வந்து அதில் வந்து அவங்களோட தேவைகளை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது வந்து காமனாக வந்து போகுது, அது அந்த நேமில் இருக்கும். அதாவது எல்லா டேட்டாஸுமே அவங்க எடுத்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அது சென்ட்ரலைஸ் பண்ணி அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. மொஹல்லா பேஸில் இருக்கு. வேற இந்த டேட்டா வந்து அவங்க வந்து they will have their control. அதுக்கு மேலே வந்து அவங்களுடைய அந்த grip இருக்கும். அந்த பள்ளியுடைய சார்ந்தவங்கள்ட்ட வந்து அவங்க டேட்டா அவங்கள்ட்ட இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி மற்ற ஆப்ஷன்லாம் அதில் கிடையாது. இப்போ நம்ம பேசின மாதிரி லிட்டில் முஸ்லீமோ இல்லை வந்து சலாம் சிஸ்டர்ஸோ அந்த மாதிரி இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட தேவை என்ன, சிரமப்பட மக்களுக்கு அந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்குது. பட் ஒயிட் லேபிளாக கிடையாது. அதாவது எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மஸ்ஜித் அப்படி இல்லை. யூகே யூஎஸில் இருக்குது. இல்லை இந்த மாதிரி வந்து இந்தியாவில் வேறு எங்கும் இருக்குது. அப்போ நீங்கள் கொடுத்துருக்க இந்த மாடல் வந்து இந்தியாவில் வேறு எங்கும் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களா? இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்த வரைக்கும் இல்லை. யூகேல யூஎஸில் இருக்குது. யூகேல யூஎஸில் மாஷால்லா தனியாகவே மஸ்ஜிதுக்கு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயுமே நிறைய இந்த மாதிரி பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்தியாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க? இந்தியாவில், தமிழ்நாட்டில்? அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம் ஜி, இன்ஷால்லா ஜி. ஓகே. இந்த மாதிரி ஒயிட் லேபிளாக நாம தான் பண்ணுறோம். நிறைய மஸ்ஜிதோட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதாவது இப்போ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், அதே மாதிரி பைத்துல் மாலை மேனேஜ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர், அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வெப் அப்ளிகேஷனாக இருக்குது. ஆப்பாக வந்து இருக்க மாதிரி தெரியல. இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மொஹல்லாவில் வந்து வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த மொஹல்லாவை சேர்ந்தவர்கள் வெளியூரில் எங்கேயாவது இருப்பாங்க, பெரிய பதவி பொசிஷனில் இருப்பாங்க, அவங்க வந்து கைட் பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக உதவும். அப்படி எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக உதவும். ஜி. அதே மாதிரி இதில் நீங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா, பிளட் குரூப்பு? ஆமாம் ஜி, அதுவும் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்ம்லேயே வந்துடும். இப்போ பிளட் தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அதான் ஜி, ஒரு மெஹல்லா வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இயங்குறதுக்கு அவங்க தன்னோட தேவை வந்து வெளியில் போய் கேட்காம அவங்க மெஹல்லாக்குள்ளே இந்த மாதிரியான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்குள்ளே அதை பூர்த்தி செஞ்சு பிளட்டு தேவைன்னா அவங்க பிளட்டும் கூட அதுலேருந்தே இன்ஷால்லா மாஷால்லா ஏற்பாடு பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஜி. இப்போ ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் இருக்குன்னா இப்போ அவங்களோட வேலையை வந்து இந்த ஆப் எளிமைப்படுத்துமா, இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே நிறையா ஒர்க் அவங்களுக்கு இருக்கும்ல? நல்ல விஷயம். அந்த மெயின்டைன் நிர்வாக ரீதியாக இருக்கும். இப்போ இந்த ஆப் எளிமைப்படுத்தி கொடுக்குமா, இல்லை கூடுதலான ஒரு விஷயமா இருக்குமா? இப்போ சாஃப்ட்வேர் ஆப்பே வந்து அவங்களோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுறது தான். இதில் இன்னொன்று என்னென்னா, நிறைய மாஷால்லா பசங்க ஆர்வமாக இருக்காங்க வாலண்டியரிங் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஃபைனல் இயர் படிக்கிற பசங்க அவங்களாம் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, எய்தர் வந்து பள்ளியோட நிர்வாகம் இப்போ இதில் ப்ரேயர் டைம் இருக்குது. இந்த ப்ரேயர் டைம் வந்து அவங்கவுங்க மஸ்ஜித் டைம் தான் இதில் அப்டேட் ஆகும். இப்போ பொதுவாக காமனாக உள்ள ஆப்லாம் வந்து அந்த லொக்கேஷனோட அதை பேஸ் பண்ணி வந்து ரன் ஆகுது. அந்த லொக்கேஷனை எடுத்துகிட்டு அதை கெட் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுது. இதில் வந்து இப்போ ப்ரேயர் டைம் அவங்க அப்டேட் பண்ணணும்.
அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் இன்டர்ன் வந்து அசைன் பண்ணுவோம். ஒரு இன்டர்னுக்கு வந்து 5 மஸ்ஜிதை கொடுத்துருவோம் வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்களே வந்து அவங்களுக்கு என்ன செய்வோம்னா போஸ்ட் டெவலப்மெண்ட் சப்போர்ட்னு ஒன்று சொல்லுவாங்க சாஃப்ட்வேரில். இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நாங்களே பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. ஒரு இன்டர்ன் அசைன் பண்ணி, இல்லை ஏதாச்சும் அந்த மெஹலாக்காரங்களே நிறைய பேர் இப்போ வாலண்டியர் பண்ண நினைக்கிறாங்க, நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் அந்த மாதிரி அவங்கள வச்சு இதை பண்ணிக்கலாம். சொல்கிறேன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்கிறேன் நான். இப்போ ஒரு சிங்கிள் விண்டோ கம்யூனிகேஷன் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு மஸ்ஜிதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கைட் பண்ணிக்குவீங்க? தாராளமாக கைட் பண்ணிப்போம். அப்படி அவங்களால முடியாத பட்சத்தில் நாங்களே ஒரு இன்டர்ன் அசைன் பண்ணிப்போம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், பள்ளிவாசலில் வந்து சந்தா கலெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில பள்ளிவாசலில் மாதம் பண்ணுவாங்க, சில பள்ளிவாசலில் வருஷம். அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துகிட்ருக்கு. ரெண்டாவது, பள்ளிவாசலுக்கு நம்ம ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அல்லது அவங்களுக்கு வந்து ஏதாவது தேவை இருக்கும், ஏசி வேணும், ஏதாவது ஒரு தேவை இருக்கும், அதை வந்து அவங்க வந்து ஜும்மாவில் அறிவிப்பு செய்கிறாங்க. இப்போ அதை வந்து இந்த ஆப் மூலமாக நம்ம ஈஸி பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஜி. இதில் அதை ஏற்கனவே ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று போட்டிருக்கோம் ஜி. இப்போ மஸ்ஜிதில் நிறைய சேவைகள் செய்கிறாங்க, அது வந்து பொதுமக்கள் தெரியாமல் தான் இருக்குது. இப்போ பைப் உடஞ்சிருச்சு மாற்றுறாங்க, சீலிங் போடுறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து ரியல் டைமாக அவங்க இதில் அப்டேட் பண்ணிக்கிற முடியும். அதில் வந்து அவங்க ஃபண்டும் ரைஸ் பண்ணிக்கலாம். சந்தாவோட கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது ஆன் ரெக்வஸ்ட்டில் நம்ம அதை எனபிள் பண்ணி கொடுக்கலாம். நிறைய மஸ்ஜிதில் வந்து அது மேனுவலாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு இதை ஆட்டோமேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு டொனேஷன் ஃபீச்சர் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். அவங்க என்ன அக்கௌண்ட் கேட்குறாங்க எனபிள் பண்ணிட்டா ஆன்லைன்லேருந்தே ஏன்னா ஒரு சில மஸ்ஜிதில் வந்து நிறைய பேர் ஃபாரின்லலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ அவங்களுக்கு ஃபண்ட் அனுப்புன்னு நினச்சாங்கன்னு சொன்னால் ஆப் யூஸ் பண்ணி அனுப்ப முடியும். பட் அதுக்கு பேமெண்ட் கேட்வே அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது. அது வந்து ஆன் ரெக்வஸ்ட் தான். மஸ்ஜிதில் வேணும்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம எனபிள் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இப்போ அது மாதிரி பள்ளிவாசலுக்கு தேவை இருக்குது அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தங்களா தொடர்பு பண்ணி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் தேவை இருக்குன்னு சொன்னாவே அவங்க தெரிஞ்சு கண்டிப்பாக. ஓகே. ரொம்ப ஒரு பயனுள்ள வகையில் இந்த ஆப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க. மக்களுக்கு வந்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுக்கிறேன். இது இப்போ தேவை அப்படின்னா இப்போ நாங்கள் இன்ஷால்லா 100 மஸ்ஜித்க்கு வந்து ஒரு ப்ராசஸில் இருக்கோம். இப்போ டெப்ளாய் பண்ணி கொடுக்கலாம். யாருனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணி இன்ஷால்லா ஆப்பை வாங்கிக்கலாம். அவங்களோட மஸ்ஜித் பேர்லேயே வந்து டெப்ளாய் பண்ணி கொடுத்துருவோம். ஃபோன் நம்பரு, வெப்சைட்டு எல்லாமே இருக்குது. ஓகே. இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து கொஞ்சம் சிந்திக்க தூண்டுது. இப்போ ஒரு தேவையாகவும் இருக்குது. ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம வரும்போது இன்றைக்கு வந்து கிராமப்புறங்கள்லாம் வந்து அந்த பள்ளிவாசலுக்கு ஊழியர்களை நியமித்து அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு படித்த இளைஞர்களுக்கே ஒரு சின்ன வேலை வாய்ப்பாகவும் இருக்கும். ஒரு படித்தவங்களே இந்த ஆப்பு இந்த மாதிரி விஷயங்களை மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது எல்லாமே டிஜிட்டலில் வந்து ஆகுது. அதனால் ரொம்ப பயனுள்ள ஒரு ஆப்பு. இதில் இன்னொரு விஷயம், இப்போ இது வந்து ஒரு மஸ்ஜித் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஆகும். இப்போ இதுலேருந்து இன்ஷால்லா பள்ளிவாசலுக்கு ரெவன்யூ வர மாதிரியான ஏற்பாடுகளும் ஆகும். இப்போ இது வந்து இப்போ கோயிங் ஃபார்வர்ட் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் வேலை தேடுறாரு, அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் மஸ்ஜித்துக்கு வந்து அவருக்கு வேலை கிடச்சிச்சின்னா அவர் டொனேஷனில் இருந்து வந்து மஸ்ஜித்துக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி நிறைய வந்து இதில் ப்ரீமியம் உடைய கண்டென்ட் வந்து நம்ம போட முடியும். இப்போ அதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ கனெக்ட் முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கான்டாக்ட் இருக்குது. இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த மெஹலா மக்கள் அதிலே பார்த்துக்குவாங்க. வேறு இடத்துல இருந்து ஒரு ஆட்டோவை ஹையர் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க மெஹலாலேருந்தே அவங்க வந்து கூப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து இப்போது ஏதாவது கடைக்காரங்க வந்து ஆட் போட விரும்புகிறாங்கன்னா அதை ஆப்லேயே போட்டுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அந்த மஸ்ஜித்க்கு வந்து ரெவன்யூ கொடுக்கும். அதே மாதிரி இந்த லிட்டில் முஸ்லீமாக இருக்கட்டும், இதுலலாம் போகிற கண்டென்ட்டுக்கு வந்து சில ப்ரீமியம் கண்டென்ட் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ரெவன்யூ அது மஸ்ஜித் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே. மஸ்ஜித் வந்து இந்த ஆப் மூலமாக ரெவன்யூ கிடைக்கும், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஜி இன்ஷா அல்லாஹ். அதுதான் கான்செப்டே அதுதான் ஜி. ஓகே. ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லாஹ்.